அம்மா அழுவாதம்மா. நம்ம தன்மைக்கு ஒன்றும் ஆகாது. நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க? நீ அழுவுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. மா ப்ளீஸ்மா, அழுவாதன்னு சொல்றேன்ல. தன்மை தன்மை ரத்தம் ரத்தம். தன்மைக்கு ரத்தமா? என்னம்மா சொல்ற? தெளிவா சொல்லு. தன்மைக்கு என்னாச்சு? இரு நான் பாக்குறேன். இது டீச்சர் அம்மாவாச்சே. தன்மைக்கு டீச்சர் அம்மாவா பிளட் கொடுக்குறாங்க? அம்மா அம்மா, இந்த சொல்லுவாங்கல்லம்மா, ஒருத்தவங்களுக்கு நம்ம அவங்களோட கஷ்டமான டைம்ல ஹெல்ப் பண்ணா கரெக்டா நம்மளோட கஷ்டமான டைம்ல அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அது மாதிரிதாம்மா இந்த டீச்சர் நம்ம தன்மைக்கு பிளட் கொடுக்குறாங்க. என்ன சொல்ற? எனக்கு புரியல. அத்தாம்மா, நான் கூட உன்கிட்ட சொன்னல, நானும் இந்திரனும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்போ அவங்க கூட எங்க கூட தான் வந்தாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா கூட வந்தல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்கன்னு அந்த டீச்சர் தாம்மா இப்போ நம்ம தன்மைக்கு பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, என் வாழ்க்கையில விதி இப்படி விளையாடணும்னு நினைச்சே பார்க்கலையே. வா, இப்போ எதுக்கு நீ ரொம்ப அழுவுறன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. என்னதாம்மா ஆச்சு? இப்ப நீ என்ன சொன்ன? அவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வரல? அதான் சொன்னேலம்மா, அவங்க அம்மா எப்போதுமே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருப்பாங்களாம். அவங்க அண்டர் மெடிக்கேஷனில் தான் இருந்தாங்க. அந்த ஊர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப இறங்கிடுச்சுன்னு உங்களுக்கு கால் வந்துச்சு. அதனால தான் அவங்களால நம்ம வீட்டுக்கு வர முடியாமல் போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அம்மாவா? நீ நல்லா கேட்டியா? அங்க இருந்தது அவங்க அம்மான்னு சொன்னாங்களாடி? ஆமாம்மா, அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, நீ என்ன நம்ம தன்மை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? சந்துரு மாமாக்கு அங்கே மயக்கம் வந்து அவர் பெட்ல கிடக்குறாரு. அவங்கள பற்றி யோசிக்காம இவங்கள பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன். அம்மா அம்மா இறந்துட்டதால சொன்னாங்க. இப்போ அக்கா யார ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறான். ஒன்றும் புரியலையே. நிம்மதி, ஜெசி சொல்லுங்க. நிம்மதி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பிளட் சக்ஸஸ்ஃபுல்லாக தன்மை உடம்புல ஏறிடுச்சு. இப்போ அவங்களுக்கு போதுமான அளவு பிளட் இருக்கு. இப்போ நான் 2 பேபிஸோட மூமெண்ட்ஸையும் செக் பண்ணிட்டு இம்மீடியட்டா சி செக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 2 குழந்தைங்களையும் ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கணும். இது கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க, இல்லைனா தன்மைக்கும் ப்ராப்ளம். ஓகே ஜெசி. ஜெசி, சந்துரு மாமா. சந்துருவை ஸ்கேன் அனுப்பியிருக்கோம் நிம்மதி. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு. தலையில தான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபுல் பாடி ஸ்கேனுக்கு தான் அனுப்பியிருக்கோம். நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஜெசி. ஜெசி சொல்லுங்கம்மா. இந்த பிளட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தாங்கம்மா? இவங்களாம்மா, இவங்க ஒரு வயசானவங்க கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா வயசும் அந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே சாப்பாடு எல்லாமே ட்ரிப்ஸில் தான் ஏறும். ரொம்ப அவங்களால சாப்பிட முடியாது. அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்க. வயசானவங்களா? அம்மாடி, எனக்கு அவங்க பேரு தெரியுமா? ஜெசி, ஜெசி சீக்கிரம் வா, சந்திரனோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. வரேன் சந்தோஷ். ஓகே, நம்ம ரொம்ப லேட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். சந்திரனையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் தன்மையும் பார்க்கணும். நான் வரேன், நீங்க கவலைப்படாதீங்க. 2 பேருமே நல்லபடியா இருப்பாங்க. ஓகே மா, வருத்தப்படாதம்மா. நம்ம தன்மைக்கு நல்லபடியா 2 குழந்தைங்களும் பிறக்கும். சந்துரு மாமாவும் நல்லாயிடுவாரு. சந்துரு மாமாவுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சான். நான் ஒரு வாட்டி அவரை போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே தன்மை கூட இருக்கியா? என்ன தனியா விட்டுட்டு போகாதடி, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? மா இல்லம்மா, ஒன்றும் ஆகாது. நம்ம நம்புவோம். நம்ம யாருக்குமே எந்த கெடுதலுமே நினச்சதில்லம்மா. நம்ம நிறைய பேருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு, நான் என்றைக்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு கரெக்டான நேரத்தில் அம்மா வந்து பிளட் கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சர் மட்டும் பிளட் கொடுக்கலன்னா தன்மையோட நிலைமையை நினச்சி பாரு, எவ்வளோ தூரத்துக்கு பிளட் கலைஞ்சோம். கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்கம்மா.
அதனால தான் சொல்கிறேன், நீ பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் நடக்காது. நான் சந்துரு மாமா ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். தன்மை எப்படியும் அடுத்த ஆப்ரேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீ இருந்து பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ப்ளீஸ் லிசன் ஹியர். நேத்து உங்க எல்லாருக்கும் டெலிவரி கிளாஸ் எடுத்தேன் இல்லையா? எப்படி ஒரு பிரெக்னென்ட் விமனை ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கு சி செக்ஷன் போகணும், என்னென்ன மாதிரி இதுக்கெல்லாம் நார்மல் டெலிவரி பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டா நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? எஸ் மேம். ஏன் மத்தவங்கள என்ன வாயில கொழுக்கட்ட வச்சிருக்கீங்களா? எஸ் மேம்னு சொல்றது கூட வலிக்குதோ? எஸ் மேம். ஓகே. இப்போ நேத்து நம்ம படிச்ச இந்த டெலிவரி கேஸை இப்போ நம்ம லைவாவே பார்க்க போறோம். ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவங்க ட்வின்ஸ் பேபியை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப வீட்ல வலிக்கி விட்டு விழுந்துட்டாங்க. அதுல கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ட்வின் பேபிஸ்ல ஒரு பேபி தான் மூமெண்டோட நல்லா இருக்காங்க, இன்னொரு பேபிக்கு மூமெண்டே இல்லைன்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷனை நீங்க எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வாலண்டியர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். மேம். எஸ் நிலா சொல்லுங்க. அல்ட்ராசவுண்ட் மூலியமா செகண்ட் பேபியோட ஹார்ட் பீட் எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு செக் பண்ணலாமே மேம். குட் நிலா, சூப்பர். இப்போ ஹார்ட் பீட்டும் நார்மலா இருக்கு, ஆனா மூமெண்ட்ஸ் இல்ல. அப்போனா மேம், அப்பனா பேபி தூங்குதுன்னு அர்த்தம். அதை ஏன் மேம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இட்டியட் நேத்து தானே டெலிவரி கிளாஸ் நடத்தினேன். என்ன லட்சணமா படிச்சிருக்கீங்க? இன்னும் 5 வருஷம் கழிச்சு டாக்டரை வர ஆகி கிளிக்க போறீங்க. ஓகே, இப்போ அவங்களோட இந்த கிரிட்டிக்கலான கேஸை தான் நம்ம ப்ராக்டிகல்ஸ்க்கு எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இங்க பாருங்க, அப்படியே கையை வீசிக்கிட்டு மேனா மினிக்கு மாதிரி நடந்து வரக்கூடாது. ஒரு நோட்டு, பென்னு, பென்சில்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வரணும். புரிஞ்சுதா? ஸ்டெத்தஸ்கோப் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். கமான் எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி வாங்க. ஓகே மேம். Jessie, how is the scan report? It's not okay, Santosh. Something is fishy. Yes, I too felt the same. So, what shall we do? நம்ம டீன் கிட்ட வேணா கன்சல்ட் பண்ணுவோமா? Yeah, sure. பண்ணிடலாம். I think he should undergo some minor operations. சந்தோஷ், சந்திரன் இஸ் அண்டர் மெடிகேஷன். அவருக்கு பார்ஷியல் அம்னீஷியா இருக்கு. ஐ திங்க் இந்த ஷாக்கிங்கான விஷயம் கேட்டு மயங்கி விழுந்ததை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். he is getting back to normal. Really? I think so. Okay, பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். In case of surgery ஒரு 24 hours டைம் கொடுப்போம். அதுக்குள்ள சந்திரன் நார்மல் ஆயிட்டாருன்னா வேண்டாம், அப்படி இல்லைன்னா நம்ம சர்ஜரி பண்ணலாம். That's well and good. Okay. ஓகே சந்தோஷ், இப்போ தன்மைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிளட் ஏறிடுச்சு. இப்போ அடுத்து சி செக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். போலாம். அப்புறம் டாக்டர் பிரதாப்ப அடிக்கடி வந்து சந்திரனை பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே சந்தோஷ். Jessie, baby movements check பண்ணியா? பண்ணிட்டேன் சந்தோஷ், பட் செகண்ட் பேபி நோ மூமெண்ட். Okay, let us hope for the best. நர்ஸ் எல்லாம் சீக்கிரம் வர சொல்லு. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. சரி, ஓகே. சந்துரு அப்சர்வேஷன்ல தானே இருக்காரு. நீ பிரதாப் கிட்ட சொன்னியா? யா சந்தோஷ், சொல்லியிருக்கேன். அவர் வந்து அடிக்கடி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டல? பண்ணிட்டேன் சந்தோஷ். அப்புறம் அந்த பிளட் கொடுத்த டோனர் அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்க சொன்னியா? யா நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அப்ப மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோடனே நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யா சந்தோஷ். என்ன ப்ரோ, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? நான் வெளியே போயிருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இது மாதிரி தன்மை சிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ பரவாயில்லையா? எங்க ப்ரோ, அவங்களுக்கு தான் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கே. தன்மை சிஸ்டருக்கு ஒரு பேபி தான் நல்லா இருக்கு, இன்னொரு பேபி மூமெண்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிளட் பத்தலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ ஒரு டோனர் ஹெல்ப் பண்றதுக்கு முன் வந்தாங்க. அதை கேட்டு சந்திரன் ப்ரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்போ அவரை தனியா அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, ஃபேமிலி டோட்டலா ஆடிட்டாங்க. இதுல வேற என்னன்னா, அந்த பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர் பிளட் குரூப், பி நெகட்டிவ். ஆமா, பி நெகட்டிவா? ராஜா ப்ரோக்கு கூட ஏபி நெகட்டிவ் தானே, அவரு கொடுக்கலாமே. ஏன்னா நிலாக்கு அவர் தான் பிளட் கொடுத்தாரு. அதையும் சொன்னாங்க. ஆனா சட்டப்படி ஒருத்தவங்க ஒரு வாட்டி பிளட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க பிளட்டே கொடுக்க கூடாதான். 6 months கழிச்சு தான் பிளட் கொடுக்கணுமா. நிலாக்கு பிளட் கொடுத்து 4 மாசம் தானே ஆயிருக்கு, அதனால அவரோட பிளட்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்புறம் யார் தாங்க பிளட் கொடுத்தா? ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லயே பிளட் இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் டிஸ்பிளேல போட்டிருக்காங்க, பி நெகட்டிவ் பிளட் இல்ல, யாராவது இருந்தா முன் வந்து கொடுங்கன்னு. உடனே ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க தான் பிளட் கொடுத்தாங்க. பா, இந்த ரேர் பிளட் குரூப்லாம் பிளட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிலாக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நல்ல வேலை ராஜா ப்ரோ அங்க இருந்ததுனால டக்குன்னு கிடைச்சது. இல்லைன்னா நாங்களும் இது மாதிரி தான் ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்போம். என்ன இந்த ஆள் இங்க நிக்கிறாரு? நம்மள
உங்களுக்கு டெலிவரி கேஸ் தானே ப்ராக்டிகல் கிளாஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச கேஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலையே. ப்ரோ நிலா வராங்க. ஹே நிலா, ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? தமிழனா, நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பர்மா. ஆமா, நீ எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்த? ஹலோ, நான் டாக்டர். நான் ஹாஸ்பிட்டல் வரது ஆச்சரியம் இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறீங்க? பாத்தீங்களா ப்ரோ திமிர? மேடம் MBBS ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க, அதுக்குள்ள நான் டாக்டர், நான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன்னு எவ்வளவு திமிரு பேச்சு பேசுறானு. என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் இயர்னாலும் 5 வருஷம் கழிச்சு டாக்டர் ஆக போறவங்க தானே, அதனால இந்த திமிரு பேச்சு இருக்கலாம், தப்பில்ல தப்பில்ல. அப்படி சொல்லுங்கண்ணா. சரி, என்னாச்சு சொல்லுங்க. ஏன் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம தன்மையாக்கா இருக்காங்கல்ல, அவங்க பாத்ரூம்ல வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ C செக்ஷன் ஆபரேஷன் பண்ண போறாங்க. அந்த அதிர்ச்சியில சந்துரு ப்ரோவும் மயங்கிட்டாரு. இப்ப 2 பேருமே இங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க. தன்மை அக்கா வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்களா? அப்போ அவங்களோட ஆபரேஷனை தான் எங்களுக்கு பிராக்டிகல் கிளாஸ் எடுக்க போறாங்களா? என்ன சொல்ற நிலா? ஆமாங்க, இது மாதிரி கிரிட்டிக்கல் கேசஸ்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு கூப்பிடுவாங்க. அப்படிதான் இப்பயும் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும்னு எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தருவாங்க. அப்போ அங்க இருக்கிறது தன்மை அக்கா தானா? ஓ அப்படியா, சரி சரி ஓகே. அப்ப நீ போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, நான் இங்க வெளியே நிக்கிறேன். சரிங்க அண்ணா, பாய்ண்ணா, போயிட்டு வரேன். சரிம்மா. முடிச்சுட்டு இங்கே நில்லு. காலேஜ்க்கு எதுவும் போகணுமா இல்ல டைரக்டா வீட்டுக்கு தானா? அப்படியே வீட்டுக்கு தாங்க. சரி, முடிச்சுட்டு கால் பண்ணு, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன், போறப்ப சேர்ந்து போயிடலாம். சரிங்க. என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடி நேரம் என் உயிரிரம் கண்ணிலே காலம் நின்று விடுமா? அக்கா அக்கா 30 வருஷம் கழிச்சு இந்த நாள்ல உன்னை நான் பார்ப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சுடரு, நீ எப்படி இருக்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னை பிரிஞ்சு நீ கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். அக்கா அக்கா எங்கக்கா போன? ஒன்னு தேடாத நாள் இல்ல, தேடாத இடம் இல்ல, எங்கதான் அக்கா அப்படி போன? அக்கா, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா? என்ன பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நான் என்னோட சுயநலத்துக்காக, நான் காதலிச்சவரை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு அம்மாவையும் சாவடிச்சிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்ப வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. நான் மட்டும் அன்னைக்கு அந்த பஸ்ல ஏறி அவரோட போகாம இருந்திருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்பல, அம்மாவும் உயிரோட இருந்திருப்பாங்கல்லக்கா. என்னாலக்கா எல்லாமே இது மன்னிச்சிருக்கா. சுடரு எந்திரிமா. நீ எவ்வளவு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ற? உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கும் வேணும். அம்மாவை இப்போ உயிரோட இருந்தா அதான் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா அம்மா இப்போ உயிரோட இருந்தா உன் மேல இருக்க கோவம்லாம் போய் உன்னை கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க சுடரு. அதுதான் இப்ப நானும் பண்றேன். எந்திரி சுடரு, உன் மேல யாருக்குமே எந்த கோவமும் இல்லை. எந்திரிமா. சுடரு, இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க? அக்கா அக்கா, இப்போ நீ ரத்தம் கொடுத்தலக்கா, அவதான்க்கா நம்ம பெரிய பொண்ணு தன்மை. அவளுக்கு தான் ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அவதான் பாத்ரூம்ல வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டா. 9 மாசமா இருக்காக்கா. சொல்ற என்னம்மா சொல்ற? இந்த பொண்ணு நம்ம பொண்ணா? ஆமாக்கா, இவதான்
நம்ம பெரிய பொண்ணு, நம்ம ரெண்டாவது பொண்ணை கூட உனக்கு தெரியுமாக்கா? உன்னோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்க வந்திருந்தாக்கா. என் மாப்பிள்ள வந்தாரு, அவ கூட வந்தால, அவதான் நம்ம ரெண்டாவது பொண்ணு நிம்மதிக்கா. இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போறா. அன்னைக்கு ஒரு மிஸ்ஸோட ரிட்டைர்மெண்ட்க்கு போனோம்லம்மா, அந்த மிஸ் தான்மா நம்ம தன்மைக்கு ரத்தம் கொடுக்குறாங்கன்னு இப்பதாக்கா சொல்லிட்டு போறா. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அப்பவே உன்னை வந்து பார்த்துருப்பேனே. ஐயோ கடவுளே, நம்ம வாழ்க்கையில கடவுள் எப்படி எல்லாம் விளாண்டுருக்காரு. ஐயோ நிம்மதி நம்ம பண்ணாமா? ஆமாக்கா, நிம்மதிதான் நம்ம ரெண்டாவது பொண்ணு. கடவுள் நீயும் நானும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணுங்களை உன்கிட்ட பேச வச்சுட்டாரு பாத்தியா? ஆமா சடரு, எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னு இருந்திருக்கு பாரு. இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல. சரி வா, தன்மையை போய் பார்ப்போம். அவளுக்கு சிசேரியன் பண்றாங்கன்னு சொன்னில, வா போய் பார்க்கலாம். சரிக்கா, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரமா இங்கேயே உட்காந்துருந்தேன். போய் பார்க்கலாம். Wow, the two babies are totally healthy. பட் ஜெசி, இந்த குழந்தைய மட்டும் கொஞ்ச நேரம் இன்குபேட்டர்ல வச்சிடலாம். இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச மூமெண்டே இல்லாம இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Yes, Santosh, you're right. ஃபேமிலி கிட்ட காமிச்சிட்டு சீக்கிரம் குழந்தைய கொண்டு வாங்க, இன்குபேட்டர்ல வைக்கணும். Okay, Santosh. என்னது மேம் வந்து நிக்கிறாங்க? ஓ, ஒருவேளை தன்மைக்கு ரத்தம் கொடுத்ததுனால அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நிம்மதி அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தன்மைக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தாச்சு. ட்வின்ஸ் 2 பேருமே நல்லா இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அம்மா கடவுளே, ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணு எப்படிமா இருக்கா? தன்மை இன்னும் கண்ணு முழிக்கலாமா, ஆனா ஆபரேஷன் நல்லபடியா நடந்துச்சு. அவங்கள இப்ப நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்க கூட இருக்கலாம். அப்புறம் அடுத்து இப்போ சந்துருவை போய் பார்க்கணும். ஒரு குழந்தைய மட்டும் இன்குபேட்டர்ல வச்சு அனுப்புறோம். இன்னொரு குழந்தைய நீங்க வச்சுக்கலாம். ஜெசி, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஜெசி. நிம்மதி, தட்ஸ் ஓகே. சரி, நீங்க ஒரு குழந்தைய பிடிங்க, நான் இன்னொரு குழந்தைய இன்குபேட்டருக்கு எடுத்துட்டு போறேன். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்புறம் நீங்க தன்மை கிட்ட காமிங்க. இப்போ நான் சந்துரு கிட்ட போகணும். ஓகே ஜெசி. ஜெசி, குழந்தைய முதல்ல இவங்க கிட்ட கொடுங்கம்மா. அக்கா, நீ போய் வாங்க போ. இந்த நொடி நேரம் என்னுயிரே ஈரம், கண்ணிலே காலம் நின்று விடுமா? ஹே தந்தானி தானே தானிந்தாரோ தானே தானேனோ. 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 ஹே